அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமையும் நீங்கள் தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்கள் சகோதரி இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். ஆமியேன். கத்தப்பாரன் இந்த கிருபையின் தருணத்துக்காக இந்த வாய்தோரை சோசரிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் செவிப்போம். கத்தப்பாரன் கிருபைக்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த நாளை தந்து இந்த வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்திரம். தகப்பனே, நீ பாருங்க கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே, நீர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு அடியாளு கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காக, இந்த களத்துக்காக, இந்த தளத்தை உங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். கோடி சோஸ்திரம் செலுத்துறோம் ஆண்டு வானொலி ஸ்தாபரும் ஊழியருமான பிரதற்காய் நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த தரிசனங்களுக்கு, வெளிப்பாடுகளுக்கு, ஒத்தாசைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி. குடும்பமாய் ஊழியங்களாய் சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வதி தரும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, ஊழியர் மகேந்திரையாக்கா செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கத்தாவே, அவர்கள் தனிப்பட்ட ஊழியங்கள், சபை ஊழியங்கள், கைட்டு சிற எல்லா காரியங்களையும் கத்தர் நீர் நிறைவு ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்துடைய கரத்தை ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கத்தாவே, கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறு ஒழிப்பை கேட்க போற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக. உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதிலேயே கத்தாவே. அவையோடும் வல்லமையோடும் உள்ள வார்த்தைகள் கத்தாவே. உனையும் கணக்களையும் வேற இருக்கிற வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தைகள், பேதியை ஞானியாக்குற வார்த்தை, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர அறியாதும் விட்டாதும் வழிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரிய செய்யும்படியா ஒப்புக்கொடு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படியா கத்தாவை அடிமையும் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அவன் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவேனு பெருகணும், நான் சொருகணும். கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். ஆமீன். நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சோஸ்ரம் சோஸ்ரம். அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சோஸ்ரம் ஆண்டவரே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி தருவீர். சோஸ்திரமே அப்பா, சோஸ்திரமே, சோஸ்திரமே அப்பா, சோஸ்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மாம், கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மாம், கூடவே இருக்கின்றீர். சோஸ்திரமே அப்பா, சோஸ்திரமே, சோஸ்திரமே அப்பா, சோஸ்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்படியாக அவருடைய நாமத்துக்குள்ள எங்களுக்கு நமக்கு அடைக்கலம் உண்டு. இந்த நாள்ல நாங்கள் வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக சொன்னபடி நடந்தது, சொந்த மொழி விளங்கியது. சொன்னபடி நடந்தது, சொந்த மொழியில் விளங்கியது. என்ன சொன்னபடி நடந்தது, ஏது சொந்த மொழியில் விளங்கியது என்று சொன்னார். அவர் கொடுபலவென்று இறங்கிய விதம், அந்த வல்லமை மலர் அங்கே மொழி விளங்கியது. இதை சொன்னபடி நடந்தது. எப்படி சொன்னபடி நடந்தது என்று சொன்னார். அங்கே யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்க 28ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்பு நான் மாம்சமான சாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்ப மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அப்ப அங்க சொன்னபடி எங்கே நடந்ததுன்னு சொன்னார். அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் நடந்தது. அதுதான் அங்கே புதிய மழை பொழிந்தது. அது அபிஷேகம் மழையாய் மாறினது. பெலன் கொள்ள செய்தார். புதுமொழியை கொடுத்தார். புதிய வழியை திறந்தார். அங்கே திறக்கப்பட்ட ஒரு புதிய பாதை உருவானது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு நாளும் அவ்வளவு இயேசு அங்கே உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்படும் மட்டும் அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும் இருந்தார்கள். சீஷர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலேயே கூடியிருந்தார்கள். அந்த சொன்ன வாக்குத்தத்தின்படி போய் கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்க எருசலேமின் யூதேயா முழுவதும் சமாரியா பூமியின் கடைசியின் பரியந்தவும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர்கள் கூடி இருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் கூடியிருந்தார்களாம் சொன்னபடி நடக்க அங்கே இயேசுவின் தாய் மரியா கூட கூடியிருந்தார்களாம். அவர்களுடைய என்ன செய்த சீஷர்களோடு உருமனப்பட்டவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நாங்க ஒரு சில சூழ்நிலையில் கூடுகிறோம். எப்படி கூடுகிறோம்? நம்முடைய சொந்த பேச்சு பேசும், நம்முடைய சொந்த காரியங்களை ஷேர் பண்ணும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல மற்றவர்களிடத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா, இதை சொன்னா இவர்கள் ஏதாவது எங்களுக்கு தருவார்களா, செய்வார்களா, பதிலை கொடுப்பார்களா, எங்களோடு இவர்கள் நேரத்தை செலவழிப்பார்களா, இந்த நேரத்தை இவர்களோடு இப்படியா கழித்து விடலாமா என்று சொல்லி நாங்கள் அந்த நேரத்தை எப்படியாவது போக பண்ணணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கூடுவோம். எங்களுடைய சுயம் அங்கே வெளிப்படுகிறது. எங்களுடைய தேவை, அதாவது இவர்களோடே இந்த நேரத்தை செலவழிக்க வேணும் என்று சொல்லி நாங்க பலத்தில கூடாதபடிக்கு நாங்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டவராய் தேவ சமூகத்தில் நாங்கள் உண்மையாய் முழு இதயத்தோடு கூடும் பொழுது அங்கே சொன்னபடி நடக்கும். என்ன நடக்கும்? நான் ஊற்றுவேன் என்று சொன்னவர் மாம்சமான சாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் அங்கே ஊற்றினார். சொன்னபடி ஊற்றினார். நடந்தது. சொந்த மொழியில விளங்கியது. இங்க சொந்த மொழியில விளங்கினா அங்கே அவர்கள் பேசுற அந்த வார்த்தை, அது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே அங்க 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம்? அவர்கள் வேல் இறங்கின அந்த வல்லமை நாவில கொடுத்த சத்தம், அந்த நாவில தொனித்த சத்தம் அங்கே என்ன செய்யலாம்? தொனிக்க சத்தம் உண்டாகுது. எப்படிப்பட்ட சத்தம் தொனிக்குதுன்னு சொன்னா பாஷையின் சத்தம். எந்த பாஷையின் சத்தம்? சொந்த மொழியில விளங்கி கொள்ற அளவுக்கு அந்த பாஷை விளங்கப்படுத்துற சத்தம், வெளிப்படுகிற சத்தம், வெளிப்பாடுகளுக்குரிய சத்தம், அவர்களே கலக்கமடைய செய்கிற சத்தம், அவர்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான அவர்களுக்குள்ள ஒரு அசைவை கொடுக்கிற சத்தம் தான் துணிக்குது. கூடியிருந்த இடம்
இதுல இப்படி மாற்றம் அசைவு உண்டாகுது. எப்படி அசைவு உண்டாகுது? அவர்கள் அப்பொழுது பாருங்க, பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது இரத்த காற்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய சத்தங்கள் உண்டாகிறது. உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரம்பிற்று. இது வெளியரங்கமான அசைவுகளை காண்கின்றார்கள். வெளியரங்கமாய் நடக்கிற அசைவுகளை நின்று கூட எங்கள் கால்நிலைகள் காற்றினால் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது காற்று ஊ ஊ என்று சொல்லி சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. இடையிடையே எங்கள் இணையதளங்கள் அசைகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை பார்க்கின்றார்கள். ஆனா ஆவிக்குள்ளான வளர்ற மனுஷன் ஆவிக்குள்ளாய் நடத்தப்படும் சகலத்தை அறிவான். அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்னத்தை அறிகிறார்களாம்? அவர்கள் விளங்கிக்கிறோம். அப்ப தங்களுக்குள்ளே ஒரு அசைவு, என்ன அசைவு உண்டாகிறது அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கும்போது? தங்கள் பாஷைகள் அவரவர்கள் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால், அப்ப செவிகள் எதை கேட்கிறது? அவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகள், அப்ப சொந்த மொழியில அவர்களுக்கு விளக்கம் உண்டா, வெளிச்சம் உண்டாகிறது. அவர்களுக்கு ஒரு அந்த பாஷை விளங்குகிறது. இன்றைக்கு எத்தனையோ பாஷைகள் பேசுற இந்த தேசத்துல, எத்தனையோ மொழியில எத்தனையோ ஜனங்கள், பலதரப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்ற இந்த நாட்கள்ல ஒரு மொழியாகி ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அங்கே பேசும் பொழுது அநேகர் விளங்கிக் கொள்கிறார்கள். அநேகர் ஆங்கிலத்துல பேசும்போது அறிந்து கொள்கிறார்கள். பிரெஞ்சில பேசும்போது பிரெஞ்சுக்காரர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதை கற்றுக்கொண்டபடினால அவர்களுக்கு விளக்கம் வருது. அந்த பாஷையை கற்றுக்கொண்டதுனால, அவர்கள் படித்ததுனால அதற்குரியான விளக்கங்கள், அதற்குரிய தரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அதனால அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? காரியங்கள் விளங்கி கொண்டு காரியங்களை செய்கின்றார்கள். ஆனா இந்த இடத்துல இவர்கள் கூடியிருந்திருக்கிறார்கள். ஆனா அங்கே வந்தவர்கள் அவர்கள் விளக்கம் விளங்கும்படியாக, அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வந்தவர்களை வந்த வண்ணம் திரும்பாதபடிக்கு அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னார். விளங்கச் செய்தது ஆவியானவர். சொன்னபடி நடந்தச் செய்தது கர்த்தர். அவர் வாக்கினால் சொன்னதை கரங்கள் நான் நிறைவேற்ற தகப்பன். அப்ப என்ன? உள்ளாந்த மனுஷன் ஒரு மாற்றம் உண்டானது, வெளியாந்த அடையாளமும் வெளிப்பட்டது, ஒரு புதிய பலனும் உண்டானது, புதிய பாஷையும் உண்டானது. அப்ப ஒருமுகப்படுத்தினது யாரு சொன்ன? அந்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் அங்க அசைவு. அப்ப சொன்னபடி இந்த மாம்சமனை சாவர்மே ஆவி ஊற்றினார். இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றினார். அவரை உண்மையாய் தேடும் போது எங்களுடைய உடல், எங்களுடைய உள்ளம் அசைகிறதை நாங்கள் உணரலாம். உங்கள் உதடுகள் அந்நிய பாஷையில பேசி துதிக்கிறத நாங்கள் உணரலாம். எங்களுடைய பிரசன்னத்தால நாங்கள் மூடுகிறத அறியல். அப்ப உள்ளாத மனுஷனுக்குள்ள மாற்றம், வெளியான பிரசன்னத்தின் மகிமை பிரசன்னம் எங்களை என்ன செய்து மூடுகிறது. அப்ப மூடும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? நீ பாஷையில பேசி பேசி தேவனுடைய உறவில நாங்கள் அங்க என்ன செய்றோம்? வலுப்படுகிறோம். அது நமக்கு பலனாய் மாறுகிறது. பலனாய் மாறுகிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா? ஒத்த காண்டவர் கொம்பின் பலனை கொடுக்கிறது. ஒத்த காண்டவர் கொம்பின் பலன். அப்ப அந்த உன்னத பலன் நமக்குள்ள ஊற்றப்படுகிறதால நம்ம எப்படி இருக்கிறோமா? அவருக்கு கொளுத்த கன்றலை போல இருக்கிறோம். இந்த உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டவன் சொல்லும்படியாக எழும்பி பிரகாசிக்க, எழும்பி நிற்க, எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொரு சீஷர்களையும் வைத்தது. அப்ப இங்கே பாருங்க, வெளியான ஒரு தோற்றத்துல சத்தங்களும் கேட்கிறது. ஆனா உள்ளான தோற்றங்களுக்குள்ள மாற்றங்கள் காணப்படுறது. விளங்க வைக்கிறது மொழி, புரிய வைக்கிறது பாஷை. இன்னைக்கு அந்நிய பாஷையில் சில பேர் பாடி செவித்து விட்டா இன்னைக்கு சபையில உண்மையிலே அநேகருக்கு அது விளங்க முடியும். ஏண்டா அவர்களை அந்நிய பாஷையில பெற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. அவைக்குள்ளாக வளரவில்லை, அதுவும் உண்மை. அப்ப என்ன செய்கிறார்கள்? அப்ப அதுக்காக குற்றம் இல்லை. அவர்கள் அதை வாஞ்சிக்க வேண்டும். யாரும் நிரப்பப்பட வேண்டும், நாங்களும் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்னொரு தாகத்தோடு சபையில கூட வேண்டும். அப்பொழுது அங்கே நிச்சயமாக பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்ல. அவர் எல்லாருமே இருந்தார். மாம்சமான சாவர் மேலிருந்தார். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக ஊற்றுவார். அப்ப இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை கேட்டு கலக்கம் அடைகிறார்கள்.
ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த குழப்பம்? இவர்கள் ஒரு சாதாரணமானவர்களே. ஒரு சாதாரணமானவர்களை என்ன செய்த தேவன் அசாதாரணமாக்கி விட்டார். ஒரு வல்லமையாய் கொடுத்து விட்டார். அப்ப இவ்வளவு காலம் அவர்கள் பார்த்தது இவர்களை எப்படி? ஒரு சாதாரணமான மக்கள். இன்றைக்கு அப்படித்தான் எங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்றாங்க, இவர்கள் ஒரு சாதாரண மக்கள், இவர்கள் சரியான பட்டத்துல இல்ல, இந்த தேசத்துல வந்து படிக்கல, உயரல, ஒன்றுமே இல்லை, இவர்களுடைய பின்னணிகளையும் ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுடைய பின்னணியை பார்க்கிறார்கள், முன்னணியை பார்க்கிறார்கள், இருக்கிற விதங்களை பார்க்கிற, வாழ்ற விதங்களை ஒருவேளை அப்படியாக மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யுது? கலக்கத்தை கொடுக்கலாம், குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனா நம்மை ஏத்துற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை குறித்தால் அவர் முன்குறித்த திட்டங்களை வச்சிருக்கிற தேவன், அவர் செய்ய நினைச்சது தடைபடாமல் அங்கே நிறைவேறும். அது நிறைவேறும்போது அது மற்றவர்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு கலக்கம், மற்றவர்கள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் நம்மை தேவன் நடத்துவார். எப்படி இவர்களுக்கு உண்டாகும்? அதை சொல்றாங்க, தங்களுடைய சிறையிருப்பை திரும்பும் போது அது சொற்பனம் காண்றது போல இருந்ததா. அப்ப இப்படி சொற்பனம் காண்ன்னு சொன்னா சொற்பனம் எப்படி வரும்? நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு உறக்கத்துல போகும்பொழுதுதான் அந்த சொற்பனத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதன் மூலம் தன்னுடைய தேவ ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது அந்த சொப்பனம் என்ன செய்யும்? ஒரு கொஞ்ச நேரத்தில் அது முடிவடைஞ்சு. இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பே ஒரு சொப்பனம் காண்ற போல இருக்குமான்னு அப்ப தேவனுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக அவருக்கு ஒரு காலமோ தடையில்லை, நேரமோ அவர் கணிக்கிறது இல்லை. அவர் ஏற்ற வேலை என்ன சொன்னார் அது செய்வார். என்ன சொன்னாரு, எந்த வேலையில செய்யணும் அவர் திட்டமிட்டிருக்காரோ, அவர் எந்த குறித்து வச்சிருக்காரோ அந்த நேரத்துல அது நடக்கும். அது நம்முடைய பார்வைக்கு அது ஆச்சரியமா தருது, நம்முடைய ஜனங்களுக்கு அது கலக்கமாத்தான் தரும், மற்றவர்களுக்கு அது குழப்பமாத்தான் இருக்கும். அவர்கள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் தேவன் செய்வார். நிச்சயமாக தேவன் செய்வார். அங்கே பார்வோனையும் சேனையும் கொண்டு நிறுத்தினார் செங்கடலுக்கு முன்னால. ஜனங்களை நிறுத்தினார். முன்னுக்கு தடை. தேவன் ஏற்கனவே என்ன செய்து இருக்கலாம்? சேனையை பார்வோன் சேனை முன்னமே இவர்களை செங்கடல பிளந்து போயிருக்க செய்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்து விட்டார்? இந்த நான் அழைத்து வந்த ஜனங்களும் என்ன எப்படி நிற்கிறார்கள்? எப்படி நிக்கிறார்கள்? தன் கை வல்லமை மகிமை எப்படி வெளிப்படும்? தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தன்னுடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்த வேணும் இந்த வேளையில் என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்யறார்? அந்த வேளையில மோசையை சொல்றார், கையை நீட்டு, கோலை உயர்த்து என்று சொல்லும் போது மோசை உயர்த்துறான ஒரு நாமத்தை கடல் பிளக்குது. தன்னுடைய ஜனங்களை அவர் அழகாக பாதையை திறந்து கடக்க பண்ணுகிறார். ஆனா எதிரிய என்ன செய்றார்? அதே பாதைக்குள்ள வழி காணாம அதுக்குள்ளேயே மூழ்கடிக்கும்படியா மூழ்கடிக்க செய்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. எப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி குழப்பமடைந்து கலக்கமடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இது அதுதான் அங்கே என்ன எமீரியா வர்ஷிப் லீடராய் அங்கே வர்ஷிப் பண்ணுகிறார், தேவனை துதிக்கிறார், நன்றி செலுத்த ஆச்சரியமாய் நம்ம என்ன செய்யற தலைமை செய்யற வெற்றி சிறக்கச்சின குதிரை வீரர்கள் மூழ்கி அடிச்ச எவ்வளவு ரதங்களோடும் ராணுவ பலத்தோடும் அந்த பார்வோன் தொடர்ந்தானோ அவ்வளத்தையும் முறியடிச்ச. பார்வோனின் பார்வையில நாங்கள் வெல்லலாம் ஜெயிக்கலாம் என்று பார்வோன் நினைச்சிருக்கான், சேனை நினைச்சிருக்கோம். ஆனா தேவ சேனையும் தேவனும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்து விட்டது? அந்த சேனையும் மாத்திரம் நீ எம்மாத்திரம் தொடர்ந்து வந்த சேனை உன்னை இந்த கடலுக்குள்ளே நான் மூழ்கடிச்ச தன்னுடைய வல்லமைக்குள்ள. அப்ப இந்த வல்லமை எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது என்று சொன்னா அவர் சொன்னபடியே செய்கிறார். சொன்னபடியே செய்கிறார். நீ எவ்வளவு பெரிய விரதமா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வீரனாயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், வெளி தோற்றத்துல வெறும் பெரிய பலமா இருந்தாலும் தேவ பலத்துக்கு முன்னால, தேவ வல்லமைக்கு முன்னால, தேவன் கொடுத்த காலத்துக்கு முன்னால, அவர் கொடுத்த நேரத்துக்கு முன்னால எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்க போதும் இல்லை.
நாங்கள் வீணாய் குழப்பமடைந்து, வீணாய் பயங்கொண்டு, வீணாய் பலவீனப்பட்டு, வீணாய் நம்முடைய மாமிசம் சொந்து போய் எடுக்கிற முடிவுகளும் வீணாய் போகாதபடிக்கு தேவ சமூகத்துல தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவர் பாதத்துல நாங்கள் அமரும் பொழுது, நிச்சயமாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது அந்த ஒரு மனம் அங்கே என்ன செய்து ஒருமனப்பட்ட ஜெபம் அங்கே பெரிய ஒரு அடையாளத்தை செய்கிறது, பெரிய ஒரு வல்லமையை வெளிப்படுகிறது, புதிய பலத்தை தருகிறது, புதிய விடுதலை தருகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது. எங்கள் பாதைகளை அதை என்ன செய்து வெளிச்சமாக்குகிறது. அவர் கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கே வந்த கூட்டமோ அங்கே பெரிய கூட்டம், திராண ஜனங்கள் 4 திசையிலும் என்று ஒரு கொண்டாட்டத்தின் நாட்ல அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் கூடி வந்தவர்கள் எல்லாரும் வெறுமனே திரும்பாதபடிக்கு அங்கே தம் மொழியில கேட்கும்படியாக அவர்களை ஆவியானவர் செவிகளை திறந்து கேட்க வைக்கிறார். தன்னுடைய பாஷையை, தன்னுடைய மொழியை விளங்க வைக்கிறார், விளக்கி வைக்கிறார். இதுதான் விளக்கம், இதுதான் இந்த பாஷைக்குரிய மொழியின் அர்த்தம். அங்கே கூடி வந்த ஒவ்வொரு மேலும் இருந்த அவ்வளவு பேர் நிரப்பினார். ஒருவர் பேதுரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பார்க்கல, அங்கே மிச்ச சீஷர்களையும் என்று பேர் சொல்லி பார்க்கல. யாரெல்லாம் கூடி இந்த ஒருமனப்பட்டு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருந்தார்களோ எல்லாருமே அம்சமான ஜாவர்மே நாவி ஊற்றுவேன்னு சொன்னது ஊற்றினார், நிரப்பினார், பயன்படுத்தினார், வெளிப்படுத்தினார், பலத்தை கொடுத்தார், எழும்பி பிரகாசிக்க செய்தார். இதான் உண்மை பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட அசைவ பல மாற்றத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெந்தைக்கோஸ்து நாளாத்தான் மாறணும், பெந்தைக்கோஸ்து நாளாத்தான் இருக்கணும். எங்களுடைய கூடி வருத நாங்கள் எப்படி தேவனுக்காக ஒரு நேரத்தை எப்படி கொடுத்து அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறோமோ, எப்படி பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வாஞ்சிக்கிறோமோ, அந்த வாஞ்சியின் தாகத்தையும் கத்தர் அறிவார், கத்தர் அறிவார். என்னை நிரப்பலையே, என்னை பயன்படுத்தலையே, எனக்கு இது தெரியலையே, எனக்கு இது விளங்கலையே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுற விட, அப்பா அடியேனை ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க என்னோட பேசுங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க இந்த நாளை தந்திருக்கிறீங்க, இது நிமித்தமாக நீங்க மகிமைப்படுங்கப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை நான் காணணும்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் ஒருமனப்பட்டுள்ள கூடுவோமா, அந்த இடம் அசையும், அவருடைய பலன் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆலோசனை எங்களை தருவார், அவர் எங்களை நடத்துவார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அங்கே பாத்தீங்கன்னா கூடி இந்த ஜனங்களை பாப்பீங்கடா, அங்கே பம்பரிய தேசத்து ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அதை மாத்திரமில்லை, அங்கே என்ன செய்ய எல்லாம் ஒவ்வொரு தேசத்தின் திசைகளிலிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். எத்திசையில் வந்தாலும் அங்கே பாருங்க, கிரேத்தரும் அரபியரும் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். அப்ப அவர் செய்யறது எது? ஆச்சரியப்பட வைக்கிற செயல்கள். அவர் எங்கள் மூலம் நடப்பிக்கிறது தன்னுடைய நாமம் மகிமைக்கென்று, தன்னுடைய நாமம் விளங்கும்படியாக, தன்னுடைய வார்த்தை வல்லமையை உணரும்படியாக, உணர்த்தும்படியான கிரியை தேவன் வெளிப்படுகிறார், வெளிப்பாடுகளாய் வெளிப்படுகிறார். எல்லாரும் பிரமித்து என்ன செய்தார்கள்? சந்தேகப்பட்ட அந்த வார்த்தை சொல்லுவது பாத்தீங்கன்னா, எல்லாரும் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ, என்ன கேட்கிறார், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். என்னமாய் முடியுமா? அது நன்றாய் முடித்தது. நிச்சயமாக அந்த நாள்ல இருந்து மீதியான பகுதிகளை நீங்க அப்போஸ்தலர் முடியும் வரைக்கும் 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே வசனங்கள் விருத்தி அடைந்தது, சீஷத்துவம் பெருகியது, சபை பெருகியது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் அங்கே கட்டப்பட்டது. முதல் பிரசங்கத்திலே அங்கே பேதுரு எழுந்து என்ன சொல்றார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியார்
ஆவியில வார்த்தை விடுசை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இன்றைக்கு வரத்தை பெறாததுக்கு காரணம் நாங்கள் என்ன செய்யல? உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. இவரை நம்மிடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கவில்லை, முழுமையை அடையவில்லை. அப்ப என்ன, ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி நாங்க ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். மொழிய இல்லை, நாங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவோடு, அவரை முழுமையா நாங்கள் அறிகிற அறிவோடு அறிந்து கொண்டு நாங்கள் அந்த ஞானத்தில் மூழ்குமாயிருந்தா, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஸ்நானம் பண்ணுவோமாயிருந்தா, நிச்சயமாக பாவத்தில் மரித்து நீதிக்கு பிழைத்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதுவை அடைவது நிச்சயம். பிரியமானது, இதைத்தான் அங்கே பேதுரு எழுந்து முதல் பிரசங்கத்திலே அங்கே 3000 பேர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் உண்மையாய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இவருடைய முதலாவது மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நல்லொரு உபதேசத்தை கற்றுக் கொடுப்பார் அவர்கள். அதே போலதான் இந்த நாட்கள்ல நீங்க மனம் திரும்பி இருந்தா இன்னும் அவரை அறிவில முழுமையாக அறிந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று, அவரிடத்துல நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியின் பலனை அடைந்து நாங்கள் அவருக்குள்ளே புது பலன் அடைவோம்னா நிச்சயமா கர்த்தர் எப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினாரோ அதே போல எங்களையும் பயன்படுத்துவார். எங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அவர் அந்த மாம்சமான ஜாவல்மை ஆவி ஊற்றுவேன்னு சொன்னது அப்பர். இந்த கடைசி நாட்கள் ஆவியை ஊற்றி அவர் நாம் மகிமைக்கென்ற ஒரு பாத்திரமாக எடுத்து இன்னும் பயன்படுத்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இன்னும் அவர்கிட்ட விட்டு கொடுப்போம் என்று சொன்னா. குயவனுக்கு தெரியும் களிமண் எப்படி நாங்க பயன்படும். களிமண் கேட்க கூடாது, ஏன உடைக்கிற, ஏன உருவாக்குற, ஏன பயன்படுத்த அந்த களிமண் பேசி இருந்தா நிச்சயமாக பாத்திரமா வரைந்திருக்க முடியாது. எப்படி ஒரு மண் விட்டு கொடுத்ததோ அதே போல மண்ணான மனுஷனானும் நீங்களும் அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய சத்தம் கேட்டு உண்மையாய் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை அவர் பயன்படுத்த போதுமான இருக்கிற என்ன சொன்னா. அழைச்சவர் உண்மைகளவராயிருக்கிறல்ல, அந்த அழைப்புக்கு நாங்க உண்மையா ஓடும்போது இங்கே சீஷர்கள் உண்மையாய் ஓடினார்கள். பயந்திருந்தது உண்மைதான், கூடியிருந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமில் கூடியிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்ட கூடியிருந்த இடமும் அசைந்தது, உள்ளமும் அசைந்தது, புது பலனும் உண்டானது, புது வழியும் பிறந்தது, புது பலன் கிடைத்தது. அந்த புது பலனை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு பெந்தைக்கோஸ்து நாள் அனுபவமாய் மாறட்டும். இது ஒரு நிருபமா இல்ல, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையாகட்டும். இது நாள்தோறும் இது அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் நாள்தோறும் பலத்து மேல் பலனது நாங்கள் சீயோனை காணும்படியாக கிரியை நடப்பார். அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்ள உன்னத பலன் ஊற்றப்படும் பொழுது அங்கே செழிப்பான வயல்வெளி உண்டாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வாக்குதான் நிறைவேறும்படி எங்கள் சொந்த மொழி விளங்க செய்ய அந்நிய பாஷை நம் நாவிலே அமே அந்த பாஷைகள் அங்க செவிப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்னபடியே நடந்தது கேட்டால் சொந்த மொழியில விளங்க செய்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவர் வந்து ஒருவரை திரும்பாத படிக்கு அவர்களுக்குள்ளே கலக்கத்தையும் குழப்பத்தையும் மாற்றத்தையும் ஆச்சரியத்தையும் என்னமாய் முடியுமோ என்று சொன்ன கேள்விகளை எழும்ப செய்யப்பட்டதாக எழுப்புதலை காண செய்தீரியப்பா. அது இந்த பெந்தைக்கோஸ்தே நாளாய் மாறியதே அந்த நாட்களும் ஆண்டவர் அப்படியா எங்கள் வீடுகளுக்குள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செவ ஜீவியத்துல நாங்க உறவாடுற நேரங்கள்ல உண்டாகட்டும் ஆண்டவர். மற்றவர்கள் காணும்படி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றதை அடையாளங்க மூலம் வல்லமை மூலம் உம்முடைய மகிமை வெள்ளியரங்க மாட்டுமையா மாம்சமான யாவர் பேர் வேகமாய் காணும் என்று சொன்னீங்கள். அப்படியா அன்று காண வைத்தீர், இன்று காண வைப்பீர்.
இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்து. வெறும் பெந்தைக்கோஸ்தை நாளாய் நாங்கள் கடந்த ஞாயிறு கொண்டாடாம். இன்னும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை மாத்திரம் ஒவ்வொரு வேளையிலும் உம்மை தேடும் பொழுதெல்லாம் பெந்தைக்கோஸ்தையா மாறட்டும் என் ஆண்டவரே. நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய நாமம் வழிந்தோடத்தக்க பாதைகள் எல்லாம் அது ஆண்டவரே வெளியேறத்தக்கதா அப்பா ஊற்றாய் பெருக்கிறது நதி பாயும்படியாக கிரிய செய்யுங்க ஆண்டா. கிருபை அழியுங்க ஆண்டா. அப்படிப்பட்ட பலன் ஊற்றப்படட்டும் ஆண்டா. எங்களோட மாம்ச பலவீனம் எதையும் மேற்கொள்ள முடியாத ஐயா. உம்முடைய பலன் தான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய வல்லமை தான் எங்களை பயன்படுத்த முடியும். அப்பா அவட நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வருஷமும் பெந்தெகோஸ்து நாள் இந்த நாள் என்று சொல்லி நாங்கள் நினைவு கூர்ந்து ஆராதனை நினைவெல்லாம் நீங்களா இருக்க. நினைவெல்லாம் பேச்சா இல்ல. அப்பா பெந்தெகோஸ்தே நாளாய் ஒவ்வொரு நிமிஷம் மாறட்டும். அது பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும்படி ஒரு அசைவு காணப்படட்டும் ஐயா. நீங்க வெளிப்படுங்க. நீங்க வாய்ப்படுங்க. கொயவன் நீங்க களிமண் நாங்க உங்களோட கரத்தை சாத்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வணைந்திடுங்கப்பா புதிய பாத்திரம் அன்றப்படி புதிய பாத்திரம் வணைந்து இன்று உங்களை வணையும்படியா அடியாரை கேட்டுக்கிற ஒவ்வொரு நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அப்படியாக வணைந்து நீர் வகைப்படும் பாத்திரம் விளங்கச் செய்யும். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஒன்றை மையப்படுவதாக வார்த்தை வெளிச்சத்தோடு